மச்சான் எங்கயா புரியுது மச்சான் ஈரான்ல மீன் பிடிக்கிறக்காண்டி கூப்பிட்டு இருக்காங்க மச்சான். ஈரான்ல மீன் பிடிக்க வெளிநாடு போறனியா வெளிநாடு போறனியா? ஒண்ணா என்னையா வெளிநாடு கிடக்கு போயிருவீங்க? என்னையா பிரச்சனை இருக்கு? ஏன் வெளிநாடு போயிருவீரு? காமெடி ஐயா பண்ணிக்கிட்டு இருக்குது. போட்டு கிடந்துரு என்னையா பண்ணீரு? போட்டுலாம் போயிட்டு மச்சான். எப்ப மாட்டு ஒரு போட்டை பிடிக்கத்தாயா செய்வாங்க. ஒவ்வொரு போட்டை பிடிச்சிட்டு அதுக்காக எங்கேயும் கிளம்பி போயிடுறாயா? மச்சான் என் நிலைமையில உனக்கு புரியாதுயா. 2014 இருந்து 26 வரை 800க்கும் மேற்பட்ட போட்டு வந்து பிடிபட்டு உடச்சிரை எடுக்கப்பட்டிருக்கியா. 3000த்துக்கு மேற்பட்ட மீனவர்களும் சிறையில அடிபட்டு போய்விட்டு இருக்காங்க. பத்தாக்குறைக்கியா மீனவர்களை மொட்டை அடிச்சு அனுப்பியிருக்காங்கய்யா. இதெல்லாம் தாண்டி கோர்ட்ல போய் இங்கிருந்து பணம் கட்டுன்னு சொன்னா எப்படியா கட்ட முடியும்? அதான் அங்க ஈரான் நாட்டுல மத்த நாட்டுல வந்து மீன் பிடிக்க போய் அங்க இடம் பொழச்சுக்கலான்னு போறீங்க. நீங்க உள்ள போறதுனாலதானே பிடிக்கிறாங்களா? நான் சொல்லலையா, மக்கள் சொல்றாங்க. மச்சான் தமிழ்நாட்டுக்கு அதாவது கன்னியாகுமரியில இருந்து மல்லிப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், ராமேஸ்வரம் இந்த இலங்கைக்கு இடையில பரப்பளவு ரொம்ப கம்மியா இருக்கியா. இந்த லெவல்ல வந்துதான் நிறைய போட்டுகள் வந்து புடி விடுது. ராமேஸ்வரத்துல மட்டும்தான் புடி விடுதுன்னு நினைக்காதியா. இவன் இங்க விட்டு வலை விட்டானா அவன் அங்க விடணும். 2 மீனவருக்குமே ஒரு இது இருக்கியா. இதுல இருந்து எப்படியா இதெல்லாம் பண்ண முடியும்? மக்கள் பெருக்கத்துல வச்சு பண்ண முடியுமாயா? உங்களை மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறவங்க இப்படித்தான் உடனே கேட்டுறாங்க. இதுக்கு ஒரு அரசியல் தீர்வு பார்க்கலாம்லையா? அந்த எலெக்ஷன் வருதுல்ல, நீங்க ஒரு நிரந்தரமான ஒரு அரசை தேர்ந்தெடுத்து உங்களுக்குள்ள தீர்வுகளை கேட்கலாம்லையா? மீனவர்கள்ல யாராவது ஒருத்தன் இருந்தா தானே அடிக்கடி பேசுவான். என்றைக்கானு புடி வர்ற முன்னாடி ஏதாவது ஒரு நேரம் குரல் கொடுப்பீங்க. அதோட இந்த காலங்கள் கடந்து போயிடும். என்ன மச்சா சீரியஸா போறீரு? ஆமையா, இப்பம்லாம்யா கடலுக்கு போகும்போது சொல்றாங்கய்யா 8 லட்சம் போகுதுன்னு சொல்றாங்கய்யா, 10 லட்சம் போகுதுன்னு சொல்றாங்க. 8 லட்சமா? அது இல்லையா? இல்லையா, இப்போ ஓரளவு நாங்க போட்டுல போய் ஏதோ இறந்துட்டோம்னு வைங்கய்யா 8 லட்சம் ரூபா. ஒரு போட்டுக்கிட்டு புடி எடுத்துன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் எல்லாத்தையும் இதுதான் சொல்றாங்க. அதுல எப்படியே காலங்கள் மறைஞ்சு போயிருவியா. மச்சான் என்னையா கிளம்பிட்டா? என்ன மச்சா சீரியஸா போறீரு? ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே பதிவு பண்ணிட்டு போறீங்க. ஒரு நாட்டுக்கு நாடு பிரச்சனை வரும்போது முதல்ல அவன் மக்கள் அடிக்கணும்னு நினைக்க மாட்டாயா. எங்க பொருளாதாரம் இருக்கோ அதைத்தான் அடிப்பான். இப்ப நம்மள மாதிரியே மீனவர்கள் அன்றைக்கு கொஞ்சம் படிப்படியா உயர்ந்து போனாலும் அது நாட்டுக்கு வருமானம் தாயா. அப்ப இந்த பொருளாதாரத்தையே காலி பண்ணிட்டா இந்த மக்களுடைய சூழ்நிலை மாறிடுன்னு சொல்லிட்டா இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கே தோணுதியா. ஒருவேளை அடுத்த நாட்டுலயாட்டும் போய் ஈரான்ல கூட இப்ப கூட வந்துச்சியா குடிவிட்டு இருக்காங்கன்னு, அங்கேயும் நான் போய் குடிவிட்டு இருந்தா இங்க உள்ளதே அப்படித்தான் அழுக போகுது. இது மீனவர்கள் கிடைச்ச சாவக்கெடுன்னு நினைக்கிறேன்யா. வர்றேனியா. மச்சான்